இன்றைய பஞ்சாங்கம் மே 2, 2026 2/5/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம், தேய்பிறை பிரதமை திதி, சித்த யோகம், மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வைசாக பகுளம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ஒரு நல்ல செய்தியை தருவீர்கள். அவர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். ஆனால் மறைமுகமாக சிலர் உங்களுக்கு, அதாவது உங்களை கீழே தள்ளுறதுக்காக சில பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய வலையில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கிறதுக்கு நண்பர்களின் உதவி சாதகமாக பலன்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் இத்தனை நாளாக இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளே உங்களுடைய தேவையற்ற பேச்சுக்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. இதனால் உங்களுக்கு உங்கள் மேல் இருக்கும் தவறுகள் பெரிதுபடுத்தப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. முன் யோசனையின்றி செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அடுத்தவங்க பேச்சை கேளுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வியாபார விஷயமாக உடன்பிறப்புகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். அப்படி அடுத்தவங்க பேச்சை கேட்காம நீங்களாக முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை வலிய வரவழைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ரிஷப ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். செலவுகளே லாபமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தில் வார்த்தையை விடுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று அனாவசியமாக யாருக்கிட்டையும் வம்பு வழக்குக்கு போகாதீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு மரியாதையை கொடுக்கணும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய வீடு மனை சார்ந்த அடமான விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். பண வருமானத்தின் மூலமாக லாபமான செயல்பாடுகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். 10 பேர் எதற்கு உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி. 5ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சந்தோஷ மிகுதி ஏற்படும்.
பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளின் தேவைகளுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அவங்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மைகளை ஏற்படுத்தும். அவங்க படிக்கிறவங்களா இருந்தால் படிப்பில் முன்னேற்றத்தை காண்பார்கள். நீங்களே படிக்கிற குழந்தைகளா இருந்தால் உங்களுடைய படிப்பில் நல்ல ஆர்வத்தை வெளிப்படுத்தி வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலையை சமாளித்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாக்குச்சாதுரியம் ஏற்படும். நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சு அடுத்தவங்களை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் புரிதலற்ற செயல்பாடுகளால் உங்களுக்கு மனவேதனை இருந்தாலும் அதை பெருசாக வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. அவர்கள் செய்யும் செயல்பாடுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையாக ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதனால் உங்களுக்கு கூட பிறந்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ உங்களுடைய குடும்ப கௌரவம் சம்பந்தமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி தொழிலில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா செலவுகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். அதனால் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சிலருக்கு இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் வேண்டான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த வேண்டான்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். அதனால் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காது. தொழிலில் உத்தியோகத்தில் அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தந்தை மூலமாக ஏற்பட்ட செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் பாதிப்புகள் இருக்காது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் சம்மந்தப்பட்ட கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றியடைவீங்க. அதனால் உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு தனிப்பட்ட முதலீடுகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பண விரயம் ஏற்படும். அது உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடாக இருந்தால் பின்னாட்களில் உதவிகரமாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இழந்த மரியாதை மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி சுமூகத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சிலருக்கு புதிய முதலீடுகள் வெற்றியை தரும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் உங்களுடைய படிப்பு சார்ந்த வேலைக்கான முயற்சிகளில் வெற்றி அடைந்து பதவியில் அமர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்னைக்கு குடும்ப மதிப்பு உயர்வதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். கணவன் மனைவி உறவில் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் கடந்த கால தவறுகளை மீண்டும் பெருசுபடுத்தி பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு அடுத்தவங்களுக்கு மனக்காயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் திருப்பி கேட்கலாம், என் மனசில் காயம் இருக்கே அப்படின்ட்டு. நீங்களாக அதை ஆசுவாசப்படுத்திக்கணுமே தவிர என் காயத்துக்காக அடுத்தவங்களுக்கு காயம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. பழிக்கு பழி வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய கடந்த கால சந்தோஷ நிகழ்வுகள் மன நிறைவை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உறவுகளின் விழா சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். அதே சமயம் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தமாக இருந்து வந்த இழுபறி நிலைமை, அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதற்கான சந்தோஷ செய்திகள் மன நிறைவை ஏற்படுத்தும். நீங்கள் இழந்த மரியாதை கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மூத்த சகோதர சகோதரிகளின் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண வயதினராக இருந்தால் அவர்களின் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். அல்லது தந்தையுடைய இன்வெஸ்ட்மெண்ட், எங்கள் அப்பா இறந்துட்டார் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் அப்பா எப்போவோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்த பணத்திலேருந்து உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அது உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட கௌரவத்தையும் உயர்த்தும். கன்னி ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வேலை அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்கள் எதிரிகளால் செலவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் நிறைய வாயை விட்டுறீங்க, வார்த்தையை விட்டுறீங்க. அதனால் உங்கள் வார்த்தையை வச்சு உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துகிறாங்க உங்கள் எதிரிங்க. கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அரசாங்க ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும். அதனால் இன்றைக்கி அரசாங்க அதிகாரிகளிடம் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. பண விவகாரங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆனால் தந்தை வழியில் அல்லது தந்தை வழி உறவுகள் வகையில் இன்றைக்கி அனாவசிய வாக்குவாதம் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உங்கள் குடும்ப நிம்மதிக்கு பங்கம் வரா மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை பண விவகாரங்களில் உங்களுடைய உறவுகளை இன்வால்வ் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல வேளை நீங்கள் பேசுகிற வார்த்தை எதுவும் பிரச்சனையாகாமல் இருக்குது. அதனால் பொறுமையாக பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தான் உங்களை காப்பாற்றுமே தவிர, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுத்துச்சுன்னா அதனால் உங்களுக்கு மதிப்பு இழப்பு மட்டும் இல்லை, உங்களுக்கு பதவி இழப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. துலாம் ராசி. ராசிக்கு குரு பார்வை, அதனால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள், லீகல் பிரச்சனைகள் இருந்துன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தும். அதனால் ப்ரொஃபஷனல் எதிரியாக இருக்கலாம், தனிப்பட்ட எதிரியாக இருக்கலாம், யாரையும் தனிப்பட்ட தாக்குதலை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உடம்புல இருந்த அசதியும் வியாதியும் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே இளைய சகோதர சகோதரிகள் தேவையில்லாத விமர்சனங்களை முன் வச்சாங்கன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் போனமே தவிர, அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி தடைபடும். வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வுக்கான முயற்சியில் மேலதிகாரிகளின் பங்கு அளப்பரியதாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வியாபார ரீதியாக வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நற்செய்திகள் வரும். குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாராலும் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே தான் ராசிக்குள்ளே வராரு. அதனால் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவீங்க. அது உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கான ட்ராவலாக இருக்கும். குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் மனக்கவலைகள் ஏற்படும். அனாவசியமாக பேசி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே சுமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி பகல் வேளையில் மத்தியான வேளையில் போயிட்டு அவங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. இன்றைக்கி கடன் ஏதாவது பைசல் பண்ணணும்னா அதை மத்தியானத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகளால் நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு
உதவிகரமாக செயல்படுவார்கள். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்டே அதை ரெக்கமெண்டேஷன் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசி உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் மறைமுகமாக உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. ஆனால் நேரடியாக தொல்லை கொடுக்கறது சக பணியாளர்கள் தான். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயம் கவலையை ஏற்படுத்தும். ஆனால் அது கவலை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு செலவாகணும். செலவாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய ஹெல்த் விஷயத்துக்காகவோ படிப்பு விஷயத்துக்காகவோ செலவுகள் பண்ணுங்கள். இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்க தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் செலவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகள் விஷயத்தில் தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தனுசு ராசி, இன்றைக்கி உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். குறிப்பாக குடும்பத்தில் உங்கள் மூத்த சகோதரர்களிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் திடீர் தனயோகம் ஏற்படும். அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கத்துக்கு நீங்கள் எப்போது பணம் கட்டியிருப்பீங்க, ஜிஎஸ்டியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று எக்ஸஸாக கட்டியிருக்கீங்கன்னு ரீஃபண்ட் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பின் மூலமாக அல்லது தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். உங்கள் பையனோ பொண்ணோ போர்டு எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அந்த ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரிசல்ட்டில் பெரிய சாதனை செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற, செல்வாக்கு மிகுதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுத்தாலும் அது வெற்றியை தரும். அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலத்தை விற்கிறதுக்கு முயற்சி எடுத்து இப்போது விற்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதனால் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் லாபத்தை சம்பாதிப்பீர்கள். அதே சமயம் உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி அரசாங்கமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து விமோசனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய கடமையை செய்து பலனை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க அரசாங்க ரீதியாக தொல்லைகள் விலகும். அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் இது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். ஆனால் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். புதுசாக வியாபாரம் துவங்கணும், இல்லை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற வியாபாரத்தில் காம்படிஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அந்த காம்படிட்டர்ஸே உங்கள்கிட்டேருந்து பொருட்களை வாங்கி தங்களுடைய பிராண்டில் ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது யார் உங்களுக்கு காம்படிட்டரோ அவங்களாலேயே உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் உடம்புல ஏதோ ஒரு அசதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையின் தாயார் மூலமாக உங்களுக்கு பண உதவிகளோ அல்லது பொருள் உதவிகளோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் அவநம்பிக்கைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். கடன் உதவிகள் கிடைத்து தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேங்க் லோன் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். கும்பராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் குருவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இன்றைக்கி நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். உங்களுக்கு பேரம்பேத்தி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் யாராவது வேலை விஷயமா முயற்சி எடுத்தாங்கன்னா அவர்களுக்கு உங்களின் உதவியால் சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்பத்துக்கே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் வாக்குவாதங்கள் இருக்குது. அனாவசிய பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படும். ஆனால் கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை, பெற்றோரே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. கூட பிறந்தவங்களால சப்போர்ட் இல்லை, இருந்தாலும் பெற்றோர் சப்போர்ட் பண்ணுறதுனால
பெருசாக பாதிப்புகள் இருக்காது. குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் தேவையற்ற மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் அல்லது முன்கோபத்திற்கான செயல்பாடுகளால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு குடும்ப சம்பந்தமான அனாவசிய அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. லாபத்தில் லாபம் ஏற்படும், அதனால வருமானம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் புதிய பிராண்ட் ஓப்பனிங் செய்யறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், அதனால் எதிரிகளுடன் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி வீட்டில் யாருக்கிட்டையும் உங்கள் அறிவுபூர்வமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நட்புகளின் அறிமுகம் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய அறிவாளித்தனத்தை பேச்சில் காமிக்காதீங்க, செயலில் காட்டுங்க. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை மூலமாக கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அல்லது ஆரோக்கிய ரீதியாக உங்களின் குடும்பத்தாரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் மருத்துவ ரீதியான சில செலவுகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கும் அங்கே சொல்கிறதுக்கும் வேறு விதமான செயல்பாடுகளாக இருக்கும். அதனால் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும், ஏமாற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய தாயாரின் சொத்து சம்பந்தமாகவோ உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் உங்களுடைய தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா, சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்கும் வியாபாரத்தில் இன்று பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு எந்த முதலீட்டையும் அதிகப்படுத்தாதீங்க. ஏன்னா இன்றைக்கி முதலீடு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.